ஹாய் குட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நான் தினமும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன். குட்டீஸ், இன்னைக்கு பாருங்கள், உங்களுக்கு டெல்மி நானாஜா, டெல்மி நானாஜி என்ன சொல்ல போகிறார்? சுகமான சுமை. என்ன சொல்லுங்கள் சத்தமா? சுகமான சுமை. அது என்ன நானாஜி சுகமான சுமை? நாம் ஒரு மூட்டையை தூக்கிட்டு போகிறோம் வைங்களேன், அரிசி மூட்டை. எவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு அதை தூக்கிட்டு போவோம். என்ன சந்தோஷம் தெரியுமா? இந்த மூட்டையை கொண்டு போனால் தோல்லையோ சைக்கிள்லேயோ பைக்லேயோ இல்லை கார்லேயோ வீட்டுக்கு கொண்டு போகும்போது இது நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்றதுக்காக கொண்டு போகிறோம். அரிசி இல்லைன்னு சொன்னால் நம்ம செத்து போடுவோம் இல்லையா? அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜாப் அது. நம்முடைய டியூட்டி நம்ம கொண்டு போய் வீட்டிலேயே அம்மா கிட்ட கொடுக்கணும். அவங்க சமைச்சு நமக்கு கொடுப்பாங்க சாப்பாடு இல்லையா? அதுதான் சுகமான சுமைன்றது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் பாருங்கள், நம்ம செய்யும்போது ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக நம்முடைய டியூட்டி மாதிரி நினச்சி செய்யணும். அது என்ன சுகமான சுமை? ஒரு மனிதர் வராரு, நபிகள் நாயகர்கிட்ட கேட்குறாரு, ஓ இறைவனுடைய தூதரே, எனக்கு ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? பெட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. தினமும் அவங்களுக்கு நான் சாப்பாடு ஊட்டி தரேன். தினமும் 3 வேளையும் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்றேன். அவங்களுடைய இயற்கை தேவைகள், அவங்க ஆய் போவாங்க, பாத்ரூம் போவாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நான் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன். நான் தான் அவங்க எல்லா இயற்கை கடன்களும் கழியறதுக்காக நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன். அவங்களுடைய தேவைகளை எத்தனையும் நிறைவேற்றுறேன். அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி தரேன். நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போகிறேன். என்னுடைய பிள்ளை என்ற ரீதியில் என்னுடைய பொறுப்பு நிறைவேறிச்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள். அவருக்கு வயசான ஒரு அம்மா இருக்கிறாங்க. அம்மா நோயாளியாக இருக்காங்க. அவங்களுக்கு வயதானவங்களாக இருக்காங்க. அந்த வயதான அம்மாவுக்கு தேவையான அத்தனை இதே விஷயங்களையும் இவர் கவனிச்சுக்கிறாரு. உடனே நபிகள் நாயகம் சொல்கிறாரு, இல்லை, நீ உன்னுடைய பொறுப்புகளை பரிபூர்ணமாக நிறைவேற்ற முடியாது. ஏன்? உங்கள் அம்மா இதை விட அதிகமாக உனக்கு செய்திருக்காங்க. அந்த மனுஷனுக்கு பாருங்கள் என்ன அறிவுரை சொல்கிறாங்க. உங்கள் அம்மா 10 மாதம் வயதில் சுமந்துருக்கிறாங்க. அவங்க சொன்ன அறிவுரையுடைய விளக்கம் என்னன்னா, அம்மா 10 மாதம் பல்வேறு வலிகளுக்கு வேதனைகளுக்கு உட்பட்டு உன்னை சுமந்துருக்கிறாங்க. பிறகு உன்னை வலியோடு பிற்கிறாங்க. உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அவங்க உனக்கு தந்து வளர்த்து ஆளாக்குறாங்க. ஒரு கொசு கூட உன் மேலே உடம்புல படாத மாதிரி அவங்கள பத்திரமா பாதுகாத்து வளர்த்து படிப்பு கொடுத்து உன்னுடைய எல்லா தேவைகளையும் கொடுத்து ஆளாக்கி உன்னை பெரிய மனுஷனை ஆக்குறாங்க. ஆனால் இந்த தியாகத்துக்கு முன்னால் உங்கள் அம்மாவுக்கு நீ செய்துன்னு சொல்கிறேன் இல்லையா? வயசானவங்க, அவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டேன், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன், அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிட்டேன், மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்கள, இதெல்லாம் ஈக்குவல் ஆகாது, சரிசமம் ஆகாது அப்படின்றாங்க. ஆக இன்னொரு முறை சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுடைய காலடியில் சொர்க்கம் இருக்குன்றாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அம்மாவுடைய காலடியில் சொர்க்கமே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவுடைய காலடியில் சொர்க்கம் எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு நாம் செய்கிற பணியுடைகள் நம்மை பாருங்கள் பிள்ளைகளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லி தான் இதனுடைய விளக்கம். ஆக நம்ம பாருங்கள், எப்படிப்பட்ட அது ஒரு சுமையாக கருதக்கூடாது. அம்மா அப்பா வயதாகி போச்சு, இவங்களை கவனிக்கிறது நமக்கு ஒரு பெரிய சுமையாக நம்ம கருதவே கூடாது. அது ஒரு இன்பமாக, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஒரு இன்பமான சுமையாக நம்முடைய தாய் நமக்கு சின்ன வயசில் செய்தா இல்லையா, அந்த இதுக்காக நம்முடைய தாய்க்காக நாம் திருப்பி செய்கிற ஒரு கடமையாக அந்த அம்மாவை நல்லபடியாக கவனிச்சிக்கின்னு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நம்மோட வச்சுட்டு எல்லாத்தையும் பார்க்குற ஒரு அன்பான ஒரு பிள்ளைகளாக நம்ம மாறணும்னு சொல்லிட்டு இந்த இதில் நபிகள் நாயகன் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு. பிள்ளைகளே, நானும் உங்களுக்கு இதுதான் சொல்கிறேன். பெற்றோர்களை அதுவும் குறிப்பாக நம்முடைய தாயாரை கவனித்துக் கொள்வது ஒரு சுகமான சுமையாக நாம் கருத வேண்டும். இன்றைக்கி அன்னையர் தினம், உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? இந்த அன்னையர் தினத்தில் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தணும். என்ன செய்வீங்களா பிள்ளைகளே? ஓகே, மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு அழகான அற்புதமான சம்பவங்களோட உங்களுக்கு டெல்மி நானாஜி மீண்டும் வருவார், இன்ஷா அல்லாஹ் சொல்லுவார். அது வரைக்கும் உங்களிடமிருந்து உங்களுடைய நானாஜி டெல்மி நானாஜி விடைபெறுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகளே.